வணக்கங்க. ஈரோடு தங்கம் கேட்டரிங்கில் சூப்பர்வைசராக வேலை செய்கிறேங்க. சேலம் அம்மாப்பேட்டையிலைங்க கொங்கு வெள்ளாளர் கவுண்டர் மண்டபத்தில் வேலை கொடுத்துருந்தாங்க. சரின்னு கிளம்புனங்க. சேலம் புது பஸ் ஸ்டாண்டில் இறங்கி பஸ்ஸு கேட்டாங்க. பஸ்ஸு இல்லைன்ட்டாங்க. பழைய பஸ் ஸ்டாண்டு போய் தான் போகணும் அப்படின்னாங்க. சரினுங்க பழைய பஸ் ஸ்டாண்டு போனோங்க. மேலே பார்த்தீங்கன்னா பஸ் நிறுத்தினாங்க. எங்கேன்னு கேட்டாங்க. டவுன் பஸ்ஸு. கீழே அண்டர் கிரவுண்டு போக சொன்னாங்க. இறங்கி போனேங்க. அட்டகாசமாக இருந்துச்சுங்க. நான் எனக்கு தெரிஞ்சு பஸ் ஸ்டாண்டு அண்டர் கிரவுண்டில் இருக்கிறது சேலம் பழைய பஸ் ஸ்டாண்டு தான் நினைக்கிறேங்க. நீட்டாக சுத்தமாக இருந்ததுங்க. சரி பஸ்ஸை பிடிச்சி போயிட்டாங்க மண்டபத்துக்கு. அங்கே போனோடனேங்க பருப்பு ஒப்புட்டுங்க, நெய், பருப்பு வடை, கதம்ப பொரியல், உருளைக்கிழங்கு காரக்கறி, அப்பளம், சாம்பார், சாப்பாடு, எண்ணெய் கத்திரிக்காய் புளிக்குழம்புங்க, தக்காளி ரசம், சேமியா பாயாசம், சொப்பு தயிர், பூண்டு ஊறுகான அருமையாக செஞ்சுங்க. அட்டகாசமாக சப்பளை பண்ணணும். எல்லோரும் ருசித்து சாப்பிட்டாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா சாயந்தரம் ஒரு 5 மணிக்குங்க ஸ்நாக்ஸ் போட்டிருந்தேங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா சேலம் தட்டியோட செட்டுங்க. சேலத்துக்கே உண்டான ஃபேமஸானது. அப்புறம் ஆனியன் சமோசாங்க, டீ காஃபி போட்டுங்க கொடுத்தோம். வர்ற கெஸ்ட்டுகள் எல்லாத்துக்குமே கொடுத்தோங்க. எல்லாம் சாப்பிட்டாங்க. போனோன்னே வீடியோ எடுக்க முடியலைங்க. அதனால் ஒரு 6:30 மணி மாக்கில் தான் அந்த மண்டபத்தை ஷூட் பண்ணி எடுத்தாங்க பாருங்கள். அப்புறம் நம்ம ஸ்டாஃப்ஸு லேடிஸ் ஆகட்டுங்க, சப்ளை பண்ணுற பசங்களாகட்டும், ஆளுங்களாகட்டும் எல்லாத்தையும் நிற்க வச்சுங்க. சின்ன ஒரு மீட்டிங் மாதிரி போட்டு பேசுறது என்னோடய வழக்கங்க. கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கப்பா, வேலை செய்யுங்கப்பா, அப்போ தான் ஆர்டர் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் தட்டி கொடுத்து வேலை வாங்கணும். அப்போ தான் வேலை செய்வாங்க. ஃபோர்ஸாக பேசினா யாரும் செய்ய மாட்டாங்க. அதனால் வந்துங்க அவங்ககிட்ட பேசிங்க, ஒரு அன்பாக பேசி வேலை வாங்கினேன். வேலை பாட்டு நடந்துகிட்டே இருந்துச்சுங்க. அப்புறம் பார்த்தோம்னா பட்டாசெல்லாம் வெடித்தாங்க. மாப்பிள்ளை அழைப்புங்க. அட்டகாசமாக இருக்குது பாருங்கள். சூப்பராக இருந்தது. பார்க்குறக்கே கண்குள்ள காட்சியாக இருந்ததுங்க. அதெல்லாம் முடிச்சுட்டுங்க மாப்பிள்ளை நிச்சயதார்த்தம் நடந்துச்சுங்க. நாங்கள் எங்கள் வேலையை ஆரம்பிச்சிட்டோங்க. ஐட்டம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 35 ஐட்டம் மேலே இருக்குங்க. பைனாப்பிள் ரோல், ரோஸ் மில்க் ரசமலாய், வெஜ்ஜி சீஸ் பால், கட்லட், சாஸுங்க இது ரெண்டுக்கும், பேபி கார்ன் ஃப்ரை, இளநீரை செஞ்ச இட்லிங்க ஹாட்டின் சைஸில் இருக்கும், தேங்காய் சட்னி, சின்ன வெங்காய சாம்பார், ஆனியன் ஊத்தாப்பம், பிளைன் தோசை, புதினா சட்னி, தக்காளி சட்னி, காயின் பரோட்டாவுக்கு வந்து வெஜ்ஜு கடாய் குருமாங்க, வெஜ்ஜு பிரியாணிக்கு தயிர் பச்சடிங்க, இடியாப்பம் செஞ்சுங்க, தேங்காய் பால், அதுக்கு சாம அரிசியில் செஞ்ச தயிர் சாப்பாடுக்கு மாங்காய் ஊறுகான விதவிதமாக பரிமாறு. எங்கள் கம்பெனிலிங்க எப்போவுமே தோசைக்கெல்லாம் லைவில் தான் கொடுத்து பழக்கங்க. அதுக்காகவே பார்த்தீங்கன்னா ஆனியன் ஊத்தாப்பத்துக்கு 4 கல் போட்டோம், பிளைன் தோசைக்கு 4 கல் போட்டாங்க. 8 மாஸ்டர் தீயாக வேலை செஞ்சு லைவாக கொடுத்தாங்க. அப்புறம் இட்லிக்கு ஒரு மாஸ்டர், இடியாப்பத்துக்கு ஒரு மாஸ்டர் போட்டு சிறப்பாக வேலை செஞ்சாங்க. நம்ம யூடியூப் சேனல்லிங்க ஷார்ட்ஸில் தான் நிறைய கேட்டரிங் வீடியோ போட்டிருப்பேன். பெரிய வீடியோ போடலைங்க. சரி முதல் முறை எடுத்து போகலான்னு சொல்லி எடுத்தேங்க. என்ன வேலையும் பார்த்துக்கிட்டு வீடியோ எடுக்கிறது ரொம்ப சிரமமாக தான் இருந்துச்சு. இருந்தாலும் முயற்சி பண்ணி பார்க்கலாம்னு சொல்லி எடுத்த வீடியோ தாங்க இது. நம்ம கேரளா நண்பர்களாம் பாருங்கள், செண்டை மேலே அடிச்சுட்டு எப்படி அட்டகாசமாக ஆடுறாங்க. அதை ரசிச்சுட்டே அப்படியே உள்ளே போனேன். நைட்டுங்க 7 மணிக்கு தான் ட்ரைனிங் ஆரம்பிக்க வேண்டிய டைமு. ஆனால் அவங்க கெஸ்ட் நிறையா வந்துகிட்டே இருக்கிறதுனால மேலெல்லாம் நிகழ்ச்சி அதிகமாக இருந்ததாலங்க 8 மணிக்கு மேலே தான் சாப்பிட வந்தாங்க. ஆனால் நாங்கள் எங்கள் ஆளுங்களோட தயாராக தான் இருந்தோங்க. எப்போ வந்தாலும் ஃபுட்டு பரிமாறணும் அப்படிங்கிற ரெடியாக தான் இருந்தோம். 8 மணிக்கு தான் வந்தாங்க. சரி அந்த கேப்பில் ஷூட் பண்ணலாம்னு சொல்லி மேலே போய் எடுத்தது தாங்க. எல்லாம் உறவினர்கள், ஃப்ரெண்ட்ஸ், நண்பர்கள் எல்லாருமே வந்திருந்தாங்க. அழகாக எடுத்தேங்க. குழந்தைங்க பாருங்கள் எப்படி ஆடுன்னு பாருங்கள். அட்டகாசமாக இருந்து பார்க்குறக்கு. மேலே மாடியில் பாருங்கள் 2 குழந்தைங்க ஆடுனாங்க. அதுவும் பார்க்குறக்கு அருமையாக இருந்துச்சு. அதை ஷூட் பண்ணாங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு போகிற கெஸ்ட்டுக்கெல்லாங்க தாம்பூலம் போய் தேங்காய் போட்டு கொடுத்துருந்தாங்க. அதை வரிசையாக கொடுத்துருந்தாங்க. நாங்கள் என் வேலை செஞ்சுட்டே இருந்தாங்க. கிடைக்கிற கேப்பல் மட்டும் எடுத்தாங்க. ஸ்வீட் படா கொடுத்துங்க. ஐஸ்கிரீமில் சாக்லேட் மேலே க்ரீம் மாதிரி ஊற்றி கொடுத்தாங்க. அப்புறம் சுக்குப்பால் கொடுத்தாங்க. இவங்க 2 பேர்த்துக்கு கேட்டாங்க சாப்பாடு எப்படின்னு சொல்லி கேட்டாங்க. நல்லா இருக்குன்னு சொல்லி பாராட்டி சொன்னாங்க. சுக்குப்பால் இது 2வது ரவுண்டுங்க. ஒரு ஹாட் பேக் முடிஞ்சிச்சு. இது 2வது ஹாட் பேக்குங்க. சூடாக தான் கொடுப்பாங்க. ஆரியில் இந்த காலத்தில் கொடுக்க மாட்டோம். மடி பொண்ணு மாப்பிள்ளை சாப்பாட கூப்பிடலான்னு சொல்லி மாடிக்கு போனேங்க. அங்கே டான்ஸ் பட்டை கிளப்பி இருந்துச்சு பாருங்கள். எப்படி யாரும் பாருங்கள். சினிமா டான்ஸ் கூட தோற்று போயிருங்க. அவங்க கேமராமேன் வளைச்சி எடுத்துருந்தார். நம்ம கிடைக்கிற கேப்பில் எடுத்தோம். யாராச்சும் எதாவது சொல்லிடுவாங்க பயந்துட்டு தான் கேமராவில் எடுத்தாங்க. நல்ல வேலைங்க. யாருமே எதுவுமே சொல்லி எல்லாத்த விடவங்க பொண்ணு மாப்பிள்ளை டான்ஸ் தான் ரொம்ப ஹைலைட்டாக இருந்துச்சு. நீங்களே பாருங்கள். ஒரு வழியாங்க நைட்டு 10:30 மணிக்கு சாப்பிட வந்தாங்க. சிறப்பாக கவனிச்சாங்க. எல்லா ஐட்டமும் சூடாக பரிமாறணும். நீங்கள் தான் பொண்ணோட அப்பா அம்மாங்க. வேலைக்காரன்னு நினைக்காமீங்க. எங்ககிட்ட ரொம்ப அன்பாகவும் டீசெண்டாகவும் பேசுனாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சுங்க. அடுத்த நாள் காலையிலைங்க ஐட்டம் ஃபுல் பண்ண பக்கிரிக்கு இல்லாமல் திருநீர் பட்டை போட்டுங்க, சந்தனம் வச்சு குங்குமப்பு போட்டு வச்சுங்க, பயபக்தியோடு ஆரம்பிச்சுங்க. முகூர்த்தம் பார்த்தீங்கன்னா காலையில் 7:30 to 8:30 மணிக்கு தான். கிட்டத்தட்ட ஒரு 8 மணிக்கு முகூர்த்தம் முடிஞ்சுதுங்க. சிறப்பாக நடந்துச்சுங்க. கூட்டம்லாம் நைட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 800 பேர் வந்திருப்பாங்க. காலையில் பார்த்தீங்கன்னா ஒரு 400 பேருக்குள்ளே தான் வந்திருப்பாங்க. இவங்க தான் சாந்தியாக்காங்க. ஹெல்ப்பர் லேடிஸ் போடுற ஏஜென்ட்டுங்க. சிறப்பாக சட்னியில் அரைச்சி கொடுத்தாங்க. மண்டபத்தை சுத்தமாக வச்சுக்கிட்டாங்க. பூரி மாஸ்டரில் சூடாக பூரி போட்டு கொடுத்தாங்க. அப்பப்போ லைவில் தான் போட்டு கொடுப்பாங்க. முன்ன சொன்ன மாதிரி ஆரியில் போட மாட்டோம். போட எடுத்து கொடுப்போம். அதே மாதிரி வடை அப்படி தான் மெதுவடையும் சூடாக தான் கொடுத்தாங்க. ஐட்டம் பார்த்தீங்கன்னா நீர் பூசணி அல்வா, ஸ்வீட் தேங்காய் புட்டு, மெதுவடை, குழிப்பணியாரம், இட்லி, செட் தோசை, வடகரி, தேங்காய் சட்னி, சாம்பார், கார சட்னி, கொத்தமல்லி சட்னி, மினி பூரி, உருளைக்கிழங்கு மசாலான்னு போட்டாங்க. அப்புறம் வெளியே பார்த்தீங்கன்னா மழை பெஞ்சிட்டு இருந்துச்சுங்க. திடீர்னு ஒரு 9 மணி இருக்கும். ஏன்னா திடீர்னு காலையில் மழை பெய்யுதுன்னு பார்த்தாக்க அப்பப்போ மழை பெய்யுது இல்லைங்களா.
காலையில் வெயில் அடிக்குது, சாயந்தரம் மழை பெய்யுது. ஒரு 3 மணிக்கு மழை பெஞ்சுதுங்க. ஒரு வயசான அம்மா சாப்பிட கேட்டாங்க. ஒரு 5 தோசை தட்டில் போட்டு கொடுத்துங்க. ஒரு கவரில் தோசையும் குழம்பு கட்டி கொடுத்தோங்க. இந்த புண்ணியம் எல்லாமே அவங்க வாழ்த்துனாங்க. இந்த புண்ணியம் எல்லாமே பொண்ணு மாப்பிள்ளைக்கு தான் போய் சேருங்க. ஏன்னா அவங்க பொருளை தான் நம்ம எடுத்து கொடுக்குறோம். அதனால் இந்த புண்ணியம் எல்லாமே இந்த பொண்ணு மாப்பிள்ளைக்கு தான் போய் சேருங்க. இன்னொரு ஆச்சரியம் பார்த்தீங்கன்னா, இவ்வளோ வசதி இருந்துங்க, சாதாரண ஒரு மஞ்சள் காட்டன் சேலை தான் கட்டியிருந்தாங்க முகூர்த்தத்தப்ப. மாப்பிள்ளை சாதாரண ஒரு வெள்ளை வெட்டி வெள்ளை சட்டை தான் கட்டியிருந்தாருங்க. அது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. மதிய மெனுவிலிங்க மக்கன் பேடா, ஜவ்வரிசி வடை, கோபி 65, அவரை பொரியல், அப்பளம், கார்ன்ப்ளாவ், ரைத்தா, சாதம், சாம்பார், வத்த புளிக்குழம்பு, லெமனில் செஞ்ச ரசம், கேரட் கீர் அதாவது ஐஸுங்க, சொப்பு தயிர், மா இஞ்சி ஊறுகாய் அப்படின்னு அட்டகாசமாக எல்லாமே சூடாகவே கொடுத்தோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா கப் ஐஸ்கிரீமு, பீடாவும் கொடுத்தோம். 4 வேளையும் சாப்பிட்ட எல்லாருமே ரொம்ப பாராட்டினாங்க. இந்த பாராட்டில் 2 நாளாக நாங்கள் பட்ட கஷ்டம் எல்லாமே மறந்துங்க. ரொம்ப சந்தோஷமாயிட்டோம். அதை அப்படியே வரிசையை நீங்களே கேட்டு பாருங்கள். சாப்பாடு எப்படி இருந்துங்க? டேஸ்ட் எல்லாம் ஓகே. டேஸ்ட் எப்படி இருந்துச்சு? ஓகே, தேங்க்யூ. பாப்பா டேஸ்ட் எப்படி இருந்துச்சுக்கண்ணா? நல்லா இருந்துச்சா? பாப்பா சில்லி எப்படி இருந்தது? ஓகே, தேங்க்யூ. அம்மா சாப்பாடு எப்படி நல்லா இருந்தீங்களா? வெளியே சுக்குப்பால் இருக்குங்க, ஐஸ்கிரீம் எடுத்து சாப்பிடுங்க. தேங்க்யூ. தம்பி சாப்பாடு எப்படி இருந்தது? நேற்று மதியம், நேற்று இரவு, இன்னைக்கு காலை 4 எல்லாமே நல்லா இருந்துச்சு. ஓகே, சிறப்பாக இருந்துச்சு. ஓகே, தேங்க்யூ. எல்லாமே நைஸ். ஓகே, தேங்க்யூ. போடலாங்கண்ணா. நான் சாப்பாடு எப்படி இருந்தீங்களா? ஓகே, தேங்க்யூ. அம்மா சாப்பாடு எப்படி இருந்தோம்? 4 வேளையும் ஓகே, தேங்க்யூ. டேஸ்ட் எப்படி மாதிரி இருந்துச்சு? ரொம்ப நல்லா இருந்தது. இப்போ எதாவது சொன்னீங்களே, அந்த கேரட் கீரை ரொம்ப நல்லா இருந்தது. ஓகே, தேங்க்யூ. நேற்று ஈவினிங் அந்த ஒரு பைனாப்பிள் வச்சு ஒன்று சுருட்டி போட்டு. ஆமாம், பைனாப்பிள் ரோல் ரொம்ப நல்லா இருந்தது. ஓகே, தேங்க்யூ. அந்த ரோஸ் மில்க் சாப்பிட்டீங்களா? இன்னொன்று அது நல்லா இருந்தது. ரசமலாய். ஓகே, ஓகே, தேங்க்யூ. ரொம்ப நல்லா இருந்தது. பாசா சாப்பாடு எப்படி இருந்தீங்க? 4 வேளையா நல்லா இருந்துச்சு. அம்மா சாப்பாடு டிஃபன் எப்படி நல்லா இருந்தீங்களா? ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஓகே, தேங்க்யூ. ரொம்ப நன்றி. எல்லாருமே பாராட்டினாங்க. இருந்தாலும் உங்கள் கடை கேட்கணும் மெயினாக அதுக்காக ரொம்ப நன்றி, தேங்க்யூ. அடுத்த குழந்தை பேருக்கு வீடு கிரகப்பிரவேசத்துக்கு அடுத்தடுத்த சுபம் கழிச்சிங்க நான் கூப்பிடுங்க. இதோட பெஸ்ட்டு எங்களால் முடியுமோ பண்ணித்தரோம். ஓகே, ஓகே, தேங்க்யூ. வேலையை முடிச்சுட்டு பில்லை கொடுத்தங்க. அவர் பேமெண்ட் கொடுத்துட்டாரு. ரொம்ப சந்தோஷப்பட்டு நன்றி தெரிவித்தாருங்க. நான் அதை விட 2 மடங்கு சந்தோஷம் சொல்லிட்டுங்க நன்றி தெரிவிச்சுட்டு கிளம்ப. வீடியோ பார்க்குற நீங்களும் வாய்ப்பு கிடைச்சா எங்களோட தங்கம் கேட்ரிங்க்கு வேலை கொடுங்க, சிறப்பாக பண்ணித்தரோம். பொருளை எல்லாம் ஏற்றிட்டு சாயந்தரம் 6 மணிக்கு கிளம்பிட்டு எங்கள் கம்பெனி டிரைவருங்க எங்களை எல்லாம் பத்திரமா கொண்டு கம்பெனியில் சேர்த்திட்டாரு. நன்றிங்கன்னு சந்திக்கலாம்.